வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் கடந்த சுதந்திர தின உரையில் நரேந்திர மோடி அவர்கள், நமது பிரதமர் அவர்கள் சில விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். அதாவது அந்த பிரதமருடைய உரை என்பது சில விஷயங்களில் பாராட்டப்பட்டிருக்கிறது பல பேரால். சில விஷயங்கள் இடதுசாரிகள் உட்பட காங்கிரஸ் கட்சிகள் பலர் அதனை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதாவது பெண்கள் பாதுகாப்பு, கழிவறை பிரச்சனை போன்ற பல்வேறு விஷயங்களில் அவருடைய கூறிய கருத்துக்களை பெண்ணி அமைப்புகள் உட்பட பலர் பாராட்டியிருக்கின்றனர். அதுவும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் கூறிய, அதாவது பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு பெண்களுடைய உடை குறித்தோ பெண்களே ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக ஆண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும், வீட்டிலிருந்து வெளியே செல்கிற பெண்களுக்கு அறிவுரை கூறுவது மட்டும் முக்கியமல்ல, வெளியே செல்கின்ற ஆண்களை பெண்களை மரியாதையாக பார்க்க வேண்டும் என்கின்ற பண்பினை வளருங்கள் என்று கூறியிருப்பது பெண்ணியவாதிகள் பலர் பாராட்டியிருக்கின்றனர். கழிப்பிட விஷயம் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருப்பதை பாராட்டியிருக்கின்றனர். ஆனால் அதே சமயத்தில் திட்டக்குழு விவகாரத்தில் அவர் திட்டக்குழுவை கலைத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட 51 இருந்து தற்போது வரை செயல்பட்டு கொண்டிருக்கிற திட்டக்குழுவை அவர் கலைத்துவிட வேண்டும் என்றிருக்கிறார். ஆக ஓராண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள், நிதி கொடுத்தல் மற்றும் பல்வேறு திட்டங்கள் இதுவரை நமது திட்டக்குழுவின் மூலமாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில் இதனை கலைப்பது சரியாகுமா, அல்லது இதுவரை தன்னுடைய பணிகளை செவ்வன செய்யாத காரணத்தினால் இது கலைப்பது சரி என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்களா என்பதும் கேள்விக்குறியாயிருக்கிறது. ஆக இன்றைய தினத்தில் நாம் விவாதிக்க இருப்பது பிரதமரின் உரையில் உள்ள அனைத்து பேச்சுக்கள் குறித்தும், அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து தான் இங்கு வந்திருக்க ஆளுமைகளுடன் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவாக பேசுவதற்காக இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த லெனின் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்து தனது கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார். பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்களும் தனது தரப்பு நியாயத்தை முன்வைக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வின்சென்ட் பால் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவரும் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. உங்களிடம் இருந்த இந்த விவாதத்தை ஆரம்பிக்கும். அதாவது இப்போ நரேந்திர மோடி அவர்கள் திட்டக்குழுவை கலைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு போகிற போக்கில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லை. இப்போ திட்டக்குழு குறித்து விமர்சனத்தை 2001 ஜெயலலிதா அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன மாதிரியான விமர்சனங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த இந்தியாங்கிற அமைப்பில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே மாநிலத்துக்கு நீங்கள் பேருக்கு தான் கூட்டாட்சின்னு இருக்கு, ஒன்றுமே நடுவண் அரசு வர்றதில்லை. அந்த மாதிரியான குற்றச்சாட்டை ஜெயலலிதா அரசு 2001 வச்சாங்க. அதுக்கப்புறம் பொதுவாகவே இப்போ பொருளியல் வல்லுநர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, நேரு காலத்தில் இது ஆக்டிவாக இருந்தது, இந்திரா காந்தி காலத்தில் வீரியமாக செயல்பட்டது, 92க்கு அப்புறம் நரசிம்மராவ் காலத்துக்கு அப்புறம் தூங்கிருச்சு இது, அதுக்கப்புறம் செயல்படவே இல்லை, எல்லா மாநில அரசும் குற்றச்சாட்டுகிற அமைப்பாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்லிட்டாங்க. அதோட நோக்கம் உயர்வான நோக்கம்னு சொன்னா கூட இப்போ மாநில அரசுக்கு இது ஒன்றுமே வர்றது இல்லையே, வெறுமனே சென்ற நடுவண் அரசுக்கிட்ட நிதியை தேக்கி வைக்கிற ஒரு இடமா போயிருச்சே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அவங்க கலைஞன்னு சொல்லலை இதுவரையும், அப்படி விமர்சனம் வச்சவங்க கூட. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் திட்டக்குழுங்கிற விஷயம் இப்போ மாநில அரசில் போதாமல் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல திட்டக்குழுங்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்குனது அல்ல. நம்ம நாடு அந்நிய ஏகாதிபத்தியத்தின் கீழ் வெள்ளையருக்கு அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே போராடிய காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு இருக்கிற தன்மைகளில் எவ்வாறு நாடு கட்டமைக்கப்பட வேண்டும், விடுதலைக்கு பிறகு நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள், அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, இவை எவ்வாறு போகணுங்கிறதுக்கான ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வையை ஒட்டி தான் 1938 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது. என்னன்னு சொல்ல போனால் மேக்நாத் ஷாங்கிறவர்கிட்ட தான் அவர் நேதாஜி சொல்லி இந்த திட்டக்குழு சம்பந்தமான எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணதே அவர் தான். அப்போ இது அன்றைய தலைமுறை, போராடிய தலைமுறை, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி, அது குறித்த சிந்தனையில் இருந்த கனவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அது சுதந்திரத்துக்கு பிறகு நேரு அவர்கள் தான் 1950 இந்த திட்டக்குழுவை கொண்டு வர்றாரு. இந்த திட்டக்குழுன்னு வர்ற போதே நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிற, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற அரசியல் சுதந்திரம், அரசியல் ஜனநாயகம், அதே மாதிரி சமூக ஜனநாயகம், எக்கனாமிக் டெமோக்ரஸி, இது மூணையும் இணைத்து வருவதற்கான ஒரு இதை தான் ஏற்பாடு செய்கிறது தான். அப்போ அதனுடைய நோக்கமே மிக தெளிவாக சொல்லியிருக்கு. திட்ட கமிஷனா வெறுமனே இல்லை. இப்போ நேரு உருவாக்கிய போது இந்த திட்ட கமிஷனுடைய நோக்கங்களே என்ன வருதுன்னா, முதல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த மிக முக்கியமாக கொண்டு வர்றாங்க. அப்போ அதில் என்ன, அரசு ஒரு கேந்திரமான பாத்திரத்தை அதில் வகிக்கணும். அப்போ அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரீஸ் வருது, அப்புறம் சோர்சஸ், ரிசோர்சஸ், மினரல்ஸு, அதே மாதிரி ரயில்வேஸு, வாட்டர்வேஸு, அப்புறம் ஷிப்பிங், அப்புறம் அதர் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், இது எல்லாமே
இதன் கீழே கொண்டு வந்து திட்டமிடணும், மக்களுக்கானதாக மாற்றணுங்கிற ஒரு உயரிய இதில் தான் அது வந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில் எல்லாம் மிக தெளிவாக இருந்தது. அதனுடைய 5 ஆண்டு திட்டங்கள் தான் இன்றைக்கு வரை நாம் பேசுகிற வளர்ச்சிக்கு அடிப்படை. இந்தியா வெளிநாட்டிலிருந்து உணவு தானியங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம், பஞ்சங்களை சந்தித்தோம். அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தான் இந்தியா சொந்த காலில் செல்ஃப் ரிலையன்ஸ், அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. இப்போல்லாம் ரிலையன்ஸை பற்றி தான் பேசுகிறோம், செல்ஃப் ரிலையன்ஸை பற்றி பேசுறதில்ல. அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் வர வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்தில் முதல்ல நம்ம வரணும். அப்போ 56 பெரும் அணைக்கட்டு திட்டங்கள், குஜராத் உட்பட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அணை வந்திருக்குன்னா எல்லாம் 5 ஆண்டு திட்டங்களின் அடிப்படையில் தான் வந்திருக்கு. இந்த அணை திட்டங்கள் பிறகு, அதுக்கு பிறகு இன்னைக்கு எந்த அணை திட்டங்களுமே வரல. முதல் 5 ஆண்டு திட்டத்திலிருந்து 7வது 5 ஆண்டு திட்டம் வரலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும். அதே போல பப்ளிக் செக்டார், கீ செக்டார், அதுவும் கனரக எந்திரங்களை உற்பத்தி செய்யுது. அப்ப இண்டஸ்ட்ரி அப்படின்னு வர்றபோது 92க்கு அப்புறம் நீங்க சொல்ற திட்டக்குழுவே பொதுத்துறையிட்ட இருந்து தனியா அதான் சொல்ல வரேன் எப்படி எல்லாம் இருந்தது. அதனுடைய வளர்ச்சியின் விளைவாகத்தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்தது. அப்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட் த்ரூ எம்என்சி நிறுவனங்கள் மூலமா. எம்என்சி அல்ல, நான் சொல்றது வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அடிப்படையில் வர இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ அதில் தான் ஸ்லோ பை ஸ்லோவாக தான் வருது. அப்போ இதே காலகட்டத்தில் சீனாவில் வருது. சீனாவில் என்ன வருதுன்னா 2 லெக் பாலிசி. நீங்கள் 2 கால்லாம் நடக்க முடியாது, ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று இண்டஸ்ட்ரி, 2 வேணும்னாரு. நேரும் கிட்டத்தட்ட அதை தான் கற்றுக்கிட்டார். அப்போ சைனா கூட வெறுமனே இது இண்டஸ்ட்ரியல் மட்டும் இல்லை, காந்தியன் வேயில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் செக்டாரையும் இணைச்சு தான் அவங்க பார்த்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்கான பிளானிங் எடுக்கிற இடமாக அது இருந்தது. 92க்கு பிறகு நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை அதான். எந்த அரசாக இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும், அரசின் கொள்கை எது இருக்கோ அதுதான் அது வரும். அது திட்ட கமிஷன்ல வந்துச்சு. மான்டேக் சிங் அலுவாலியா போன்றவர்கள்லாம் வந்த பிறகு ஐஎம்எஃப்-னுடைய நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் காரணம் அவங்க சொல்றது நாங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் இருக்குது. ஏன்னா பிஜேபி இதை மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணல. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சி காலத்துல இந்தியாவில் இருக்கிற கற்பக தருக்களாக இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிற நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்குவதற்காகவே ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியது. இந்தியாவுடைய அவமான சின்னம் என்று யூபிஏ முதல் அரசுல இடதுசாரிகள் எழுந்து ஆரிச்ச போது அதை தடுத்து நிறுத்தணும். திட்டக்குழுவா இருந்து மீண்டும் உங்கள்கிட்ட வருவோம். இப்ப நீங்க வந்து ஒரு பொதுவான எழுத்தாளரா, இப்ப நீங்க ஒரு இடதுசாரி காங்கிரஸ் பிஜேபின்னு கிடையாது, பொதுவா நீங்க பார்த்த வகையில இப்ப இந்த காங்கிரஸ் அரசினுடைய எல்லா பலகீனங்களையும் அவர் சுற்றி காட்டி இதனாலதான் மாநில சுயாட்சிங்கிற விஷயத்தை அவர் எடுக்கிறார். அதுக்கு அவர் அடிக்கடி சொல்ற காரணம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு பக்கம் ஏக இந்தியாங்கிற விஷயத்த ரொம்ப வலியுறுத்துறாருங்கிறது மாநில உணர்வுல உங்களுக்கு குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா இன்னொரு புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் முதல்வரா இருந்து வந்தவன், அவர் டெல்லிக்கு எதிர்ப்பாகவும் அடிக்கடி பேசுகிறார். ஒரு வட இந்திய எதிர்ப்பாவோ விஷயங்கள், இந்த விஷயத்துல கூட அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, நான் வந்து ஒரு மாநில நலன் சார்ந்த விஷயங்களை நான் பாதிக்கப்பட்டவன் இந்த டெல்லியால, இந்த மத்திய அரசால, அதனால எனக்கு அதுவும் தெரியுங்கிற விஷயத்த பாக்குறாரு. அப்ப அந்த விஷயத்துல இருந்து இதை அவர் அணுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்க முடியுமா? அதை எப்படி பாக்குறீங்க அந்த உரையை? அதாவது இந்த திட்ட கமிஷனை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறது வந்து, திட்ட கமிஷன் பற்றி குஜராத் முதல்வராக இருந்தது காலத்திலிருந்து மோடிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இது கிடையாது. பாசிட்டிவான அவருக்கு நிறைய பிரச்சனைகள் அவர் இருந்திருக்கு. விவாதம் போயிட்டு மாநிலத்துக்கு தேவையான நிதிகளை வாங்குறதுக்கு திட்ட கமிஷன் துணைத் தலைவரை போய் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. திட்ட கமிஷன் தலைவராக பிரதமர் இருந்தாலும் திட்ட கமிஷன் துணைத் தலைவர் தான் வந்து நிர்வாக ரீதியில் அவர் தான் எல்லாமே. அவர் வந்து ஒரு கேபினட் ரேங்க்ல இருக்கிறதுனால எல்லா மாநில முதல்வர்களும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத திட்ட கமிஷன் துணைத் தலைவர் தான் போய் சந்திச்சு அந்த மாதிரியான கேட்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு, அதாவது அனுசரணையாக இருக்கக்கூடிய கட்சிகள், இல்லாத கட்சிகள் அவங்களுக்கான நிதி கொடுக்கறதுங்கிறதுல பெரிய சிக்கல்கள் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. அதனால மோடிக்கு வந்து இந்த திட்ட கமிஷனை கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கு. ஆனால் பிரதமராக பதவியேற்றதுக்கு பிறகு கடந்த, அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 18 ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் மத்திய அரசு வந்து திட்ட கமிஷனை கலைக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஒரு அரசியல்வாதியா அரசாங்கமும் திட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதோ வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ 86ல் தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவே கலைக்கும் திட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த வாரமே அதை வந்து கலைச்சிட்டாங்க. அந்த மாதிரி போன மாதம் கலைக்க மாட்டேன் அப்படின்னாங்க, இந்த தடவை வந்து கலைச்சிட்டாங்க. இப்போ திட்டம் இல்லை, திட்டம் அப்போ திட்டமே இல்லை, திட்டக்குழுவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டக்குழுவுக்கு மாற்றா மோடி வந்து என்ன முன்வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு இப்போ சமீபத்தில் வந்து இப்போ இந்த நீதிபதிகள் நியமன ஆணையம் வந்து அமைச்சர் இந்த கொலிஜியத்தை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இப்போ புது சிஸ்டம் வந்து அதுக்கு அதே போல இதுக்கு என்ன மாற்று அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கல. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சிஸ்டத்தை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது, ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய டிஸ்மேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அப்போ வந்து ஏற்கனவே வந்து
இந்த நீதிபதிகள் நியமன மசோதா நியமனத்தை வந்து அதை மாற்றி இந்த பேனல் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த திட்டக்குழுவையும் இது பண்ணியாச்சு. அப்போது மோடி வந்து பதவி ஏற்கிறப்போ மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ அது எப்படி இவர் இந்த சமீபகால நடவடிக்கை பார்க்குறப்போ மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் மோடிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து மோடியை நோக்கி நகருதோ அப்படிங்கிற மாதிரியான இதைத்தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ வந்து இந்த அவர் வந்து இந்த முதல்வராக இருந்து ஒரு மாநில நலன் அடிப்படையில் அதை கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமா மாநில முதல்வராக இருந்ததுனால திட்ட கமிஷனுக்கும் இவருக்குமான முதல்வருக்குமான பிரச்சனைகளை வந்து புரிஞ்சவர். அந்த அடிப்படையில் அந்த ஒரு பின்னணியும் இருக்குது இதுல. ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை. அதை தவிர்த்து வேற என்ன அரசியல்னு கேட்குறேன். அதான் அந்த ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி அவர் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உதாரணமாக அமைச்சரவை செயலாளர்கள்லாம் வந்து அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்கிறப்போ 77 துறைகளுடைய செயலாளர்களை வந்து தனியா கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. நீங்க வந்து முடிவெடுக்கும் விஷயம் தான் நேரடியாக என்கிட்ட வந்து கருத்து சொல்லலாம், உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லலாம் அப்படின்னு உங்களுடைய குறைகளை சொல்லலாம் சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலும் 77 துறை செயலாளர்கள் வந்து அவர்கிட்ட நேரடியாக இமெயில் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாவோ தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நோக்கி நகர்றாரோ. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்களே, அதை இருக்கிற அமைப்புக்கு ஒரு புதுசா ஒன்று யோசிக்கிற அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. சார், இப்போ திட்டக்குழுவை பற்றி இப்போ இங்கே உள்ள மோடியை விமர்சிச்சாலுமே இவர் சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது திட்டக்குழு அப்படிங்கிற விஷயம் உயர்ந்த நோக்கத்தோடு நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் சமீப காலமாக அது நரசிம்மராவ் காலத்திலிருந்து இப்போ மன்மோகன் சிங் காலம் வரை அது என்ன ஆயிடுச்சுன்னா முழுக்க முழுக்க மாநில நலனுக்கு எதிராயிருச்சு. திட்டக்குழுவை வந்து நிதிக்குழு விழுங்கி விட்டதுங்கிற கூட ஒரு சொல்லுவாங்க. நிதிக்குழுவை திட்டக்குழு விழுங்கி விட்டது, வர நிதியை ஃபுல்லா வந்து பதுக்குற இடமா ஆகி போச்சு. அதனால இந்த திட்டக்குழுங்கிறதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சார்பு நிலை நோக்கி நகர்ந்தது கூட இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறாங்க. இப்ப திட்டக்குழுங்கிறப்ப இத்தனை ஆண்டு காலமா காங்கிரசினுடைய பங்கு தான் அதிகம் இந்த திட்டக்குழுவை பயன்படுத்தினதுல, ஆட்சி ஆண்டது. அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய இன்றளவும் இருக்கிற வளர்ச்சிக்கு அடிப்படையே இந்த திட்டக்குழு தான். சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்த அருமை தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல அடிமைப்பட்டிருந்த நாட்களிலேயே அந்த ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம், அது நேருவினுடைய காலத்திலே பரிணாம வளர்ச்சி அடைந்து சோசியலிச நாடுகள், முதலாளித்துவ நாடுகள், நம் இந்தியா போன்ற கலப்பு பொருளாதாரத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நாடுகளினுடைய வளர்ச்சிகளை ஆய்வு செய்து 1930 அமெரிக்கா உலக பெருமந்தம் என்கின்ற பொருளாதார சீரழிவை சந்தித்துக் கொண்டிருந்த காலத்திலே அன்றைய பிரிட்டிஷினுடைய ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தினுடைய பொருளாதார வல்லுநர் லார்ட் ஸ்கீன்ஸ் அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே அமெரிக்கா எப்படி திட்டமிடலை உயர்ந்ததோ அப்படிப்பட்ட ஒரு திட்டமிடுதலை இந்திய தேசத்தினுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு பொருளாதார வல்லுநர் மில்டன் ஃப்ரீட்மேன் என்பவருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே ஒரு அருமையான திட்டங்களை வகுத்ததின் மூலமாகத்தான் தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல, அருமை எழுத்தாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த நாட்டினுடைய அத்தனை வளர்ச்சிகளுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது இந்த திட்ட கமிஷன் தான். அது நீர் வளமாக இருக்கட்டும், இயற்கை வளமாக இருக்கட்டும், மின் உற்பத்தியாக இருக்கட்டும், சாலை மேம்படுதலாக இருக்கட்டும், ரயில்வே துறையாக இருக்கட்டும், விவசாய துறையினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இன்றைக்கு மீன் வளத்திலே தன்னுரிமை, இவைகளுக்கெல்லாம் அடிப்படை இந்த திட்ட கமிஷன் தான். ஆனால் இன்றைய நம்முடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் தன்னுடைய முதலாவது சுதந்திர தின உரையாற்றுகிற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், இந்த திட்ட கமிஷன் என்பது ஒரு பாழடைந்த வீடாகிவிட்டது, ஒரு பழைய வீடாகிவிட்டது, அது புதுப்பிக்க முடியாத நிலைக்கு அது போய்விட்டது, அதை இடித்து கட்டுவதுதான் அது சிறப்பானது என்று அவர் சொல்லுகிறார். அவர் எப்படி இடிக்க போகிறார்? அவர் சொல்வது போல இடித்து விட்டதாக சொல்லுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். கொலீஜியத்தை கூட இவர்கள் எடுத்து விட்டதாக சொன்னார்கள். இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற முறைகளை பார்க்கிற பொழுது இவர்களுடைய திட்டமிடுதல் என்ன ஆக போகிறதோ என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்தியாவினுடைய கடைக்கோடி மனிதனுடைய நீதியும் அவனுடைய உரிமையும் நிலையை நாட்டப்படுகிற ஒரு அமைப்பாக அந்த நீதித்துறை இருப்பதிலே இவர்களுடைய தலையீடு இவர்களுடைய முதல் தவறை காட்டுகிறது. இப்பொழுது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அடிப்படை வளர்ச்சிக்கும் மாகாணங்களுடைய வருமானம்,
மத்திய அரசாங்கத்தினுடைய வருமானம், இவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை சமீப காலமா அது அப்படி இல்லைங்கிறதுனால நான் சொல்லுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பளியுங்கள். ஏனென்று சொன்னால் ஏதோ திட்ட கமிஷன் இந்த நாட்டை கெடுத்து விட்டது போலவும், இந்த நாட்டினுடைய அடிப்படை மக்களினுடைய வளர்ச்சியெல்லாம் இந்த திட்ட கமிஷன் பறித்து தங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக் கொண்டது போலும் இவர்கள் பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் திட்டமிடுதல் என்பது ஏதோ ஒரு சுயநலவாதிகளால் இது உருவாக்கப்பட்ட திட்டம் அல்ல. அன்றைய காலகட்டத்திலே சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களினுடைய ஆலோசனைகள் இருந்தது. சமதர்ம கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட அருமை தோழர்களுடைய வல்லுநர்களுடைய ஆலோசனை அன்றைக்கு பெறப்பட்டது. இந்த இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேரு அவர்களுக்கு இந்த திட்ட உணர்வை தந்ததே சோவியத் ரஷ்யா என்ற ஒரு கருத்து கூட உண்டு என்பதை அருமை தோழர் அவர்கள் அறிவார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு திட்டங்களிலும் ஒவ்வொரு துறைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற அணைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள், இன்றைக்கு வேளாண்மை துறையிலே நாம் பெற்றிருக்கின்ற வளர்ச்சி, வெட்டப்பட்ட கால்வாய்கள், தோண்டப்பட்ட குளங்கள், இவைகள் எல்லாம் இந்த திட்ட கமிஷனுடைய சிந்தனையில் உருவானது என்பதை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தெரிந்திருக்கிறார்களோ இல்லையோ, இந்த நாட்டின் கடைக்கோடி மனிதன் வரை இதை தெரிந்திருக்கிறான். காலம் அதற்கு பதில் சொல்லும். அதாவது இந்த திட்ட கமிஷன்ல 92க்கு அப்புறம் குளோபலைசேஷன், எம்என்சி நிறுவனம், இந்த மாதிரி இடதுசாரிகள் அதையும் விமர்சிக்கிறாங்க. குளோபல் உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள் திறந்து விட்டது போன்ற விஷயங்கள்ல காங்கிரஸ் தவறு செஞ்சு விமர்சிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து திட்ட கமிஷன்ங்கிற அமைப்பும் அது உருவான உயர்ந்த நோக்கமும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனா அதை கலைப்பது என்பது அவர் எழுத்தாளர் சொல்ற மாதிரி இது ஏதோ வேறு ஒரு அரசியலை நோக்கி நகருது. கொளிச்சி இதை கலைக்கிறாங்க, ஏற்கனவே இருந்த எல்லா அமைப்பையும் கலைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு நபர் அரசியலை நோக்கி நகருதுங்கிறத விமர்சனமா இருக்கு. நீங்க பாக்குறீங்க? இல்ல, நண்பர்கள் 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. குறைந்தபட்சம் இந்த திட்ட கமிஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துக்கு, ஏன்னா நம்ம மார்க்சிசத்தை வந்து கொள்கை அடிப்படையில் எதிர்க்கின்றவர், திட்டத்துக்கான கமிஷனும் கூட தான். ஆனால் வந்து மார்க்ஸ் சொன்ன விஷயத்த வந்து ஒரு விஷயத்துல வந்து நிரூபணம் பண்றாங்க நான் நினைக்கிறேன். மார்க்ஸ் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். நல்ல எண்ணங்கள் நரகத்திற்கு இட்டு செல்கின்றனன்னு சொன்னார். குட் இன்டென்ஷன்ஸ் லீட் டு ஹெல். ஆக திட்ட கமிஷன் அவர் வந்து சகோதரர் என்ன சொன்னார், ஒரு கனவுன்னு சொன்னார், நல்ல எண்ணம்னு சொன்னார். ஆனால் நடைமுறையில் என்ன நடந்தது? குன்னர் மிர்தல்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், அவர் இதை பற்றி விரிவாக ஆராய்ந்து ஏசியன் ட்ராமான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லுவேன். அவர் அப்புறம் தயா கிருஷ்ணா அவர் என்ன சொன்னார், இந்தியாஸ் பிளான்ட் பாவர்ட்டி, இந்தியாவின் வறுமையை இந்தியாவில் வறுமையை திட்டமிடுவது தான் இந்த திட்ட கமிஷனோட வேலைன்னு சொன்னார். என்ன காரணம் இல்லையா? வறுமை, இந்தியாவின் வறுமையை வளர்த்து எடுத்ததே இந்த திட்ட கமிஷன். என்ன காரணங்கள்லாம் இவர்கள் சொல்லுகின்ற 50களிலும் 60களிலும் நம்முடைய வளர்ச்சி விகிதம் என்ன தெரியுமா? 3% தாண்டலை. அதனால தான் உலகம் முழுக்க ஒரு கிண்டலுக்கு ஆளானோம். ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு சொல்லிட்டு இந்தியாவை மட்டம் தட்டுவதற்காக மற்ற பொருளாதார நாடுகள் அனைத்துமே வந்து என்னன்னா இந்த ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி விகிதமே 3% தான். ஏன்னா இப்போ நம்ம இந்த கடந்த 10 ஆண்டுகளில் வந்து இரட்டை இலக்க வளர்ச்சி இருந்தால்தான் நாடு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும்ன்ற சிந்தனை இருக்கிறது. 2 இலக்கத்தில் 10%க்கு மேலே வளரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முதல் 10 ஆண்டுகள், 2வது 10 ஆண்டுகள், 3வது 10 ஆண்டுகள் வரை இந்தியாவினுடைய வளர்ச்சி வீதம் 3%, 3.5% அவ்வளோதான் இருந்தது. அதற்கு காரணம் யார்? இந்த திட்ட கமிஷன் தான். ஆக இந்த திட்ட கமிஷனுடைய, ஏன்னா நிச்சயமாக இந்த திட்ட கமிஷனுடைய பிளானிங் ஒன்று. 2வது விஷயம் ஒன்று சொல்ல முடியும். அவர் ஒரு விஷயம் ஆரம்பிச்ச இடத்துல நிப்பாட்டிட்டார் சகோதரர் முத்துக்குமார். அவர் சொல்ல இடத்துல இருந்து, விட்ட இடத்துல இருந்து நான் நீட்டலான்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து ஒரு மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரத்தை பற்றி நம்ம அதிக அளவில் பேசுகிறோம். கூட்டாட்சி தத்துவம். மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம் மிக அதிகமாக பேசப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. திட்ட கமிஷன் வந்து அதுக்கு விரோதமான ஒரு அமைப்பாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஸோ மாநிலங்களது அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் ஊரில் இதை மட்டும் சொல்லலை, மாநிலங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கமிஷன் கவுன்சில், ஏற்றுமதிக்கான ஒரு கவுன்சிலை நீங்கள் மாநிலத்திலேயே நீங்கள் நிர்ணயம் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு வேண்டிய டெல்லிக்கு வர வேணாம். ஆக ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெல்லிக்கு காவடி தூக்குவது வேண்டாம் என்றுதான் அவர் சொல்கின்றார். ஏனென்றால் அவர் சொன்னால் நான் டெல்லிக்கு வெளிநபர், ஐ மீன் அவுட் சைடர் டு டெல்லி என்றுதான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக மத்தியிலே அதிகார குவிப்பு, அதுவும் பொருளாதார காரணங்களுக்கான அதிகார குவிப்பு வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை தடுத்தே வந்திருக்கின்றது. ஒரே ஒரு விஷயத்தோடு நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
இவர்கள் 3 வருடம் நான் கேட்க வருகின்ற கேள்வி முக்கியமான லெனின் அவர்கள்ட்ட. டெங் சியோபிங் 79 சொன்னார், பூனை எந்த கலர்ல இருந்தா நான் எலியை பிடிச்சா சரிதான் சொல்லிட்டு. ஆக உங்களுடைய பொருளாதார கொள்கை எதுவாக இருந்தாலும் அது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னார். ஸோ டெங் சியோபிங் சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கு சைனா வந்து முழுமையான முதலாளித்துவம், நம்மளை மாதிரி அறவரசி, இது வந்து நம்ம இன்னும் திட்ட கமிஷனில் இருக்கோம், இன்னும் சோசலிசம் பேசுகிறோம், இன்னும் வெல்ஃபேரிசம் பேசுகிறோம், மக்களுக்கு மானியம் இலவசம், இதெல்லாம் வந்து நம்முடைய அரசாங்கத்தில் இருக்கின்றது. ஏன்னா சைனாவில் வந்து முழுமையான முதலாளித்துவமாக அவங்க போயிட்டாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது பேரு தான் பேருதை ஒழிய சைனாவில் பின்பற்றப்படுகிறது வந்து முழுமையான ஒரு முதலாளித்துவ கொள்கை அது அங்கே கேள்வி கேட்கப்படலை. ஏன் நீங்கள் அங்கே செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கேள்விகள். ஆக கம்யூனிசம் என்கிற பெயரில் வந்து அவங்க முதலாளித்துவ கொள்கை வந்து படும்போது அது வந்து இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா அது வந்து தெரியணும். அதனால் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுத்துகின்றது. இவர்கள் போகிறார்களே தெரியல. என்னோட தெரிந்த அளவில் வந்து சிபிஎம்க்கு இன்னும் கட்சி ரீதியான தொடர்புகளே இருக்கின்றது. அவருடைய காங்கிரஸுக்கு இவங்களும் போறாங்க. ஆக நீங்கள் கூட்டமைப்பு போறோம். ஆக நீங்க வந்து உங்களுடைய நீங்க வந்து சைனாவுக்கு ஒரு விஷயம் ஏற்புடைய விஷயம் ஏன் இந்தியாவில் வந்து எதுக்குறீங்க, அது ஒரு கேள்வி இருக்கிறது. 2வது கேள்வி வந்து என்னன்னா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர் வந்து சொல்லுகின்ற விஷயம் கிட்டத்தட்ட சைனாவில் இருக்கின்ற மாதிரியே தேசிய வளர்ச்சிக்கான ஒரு கமிஷன் அல்லது ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ தேசிய வளர்ச்சிக்கான ஒரு கமிஷன் என்பதற்கு என்னன்னா, ஸோ திட்டமிடுதல்கள் இந்த மாநிலத்திற்கு என்ன வேணும்ன்றது நீங்க அந்த மாநிலத்திலேயே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதான ஒரு விஷயமா தான் அது சொல்லி முழுக்க முழுக்க ஒரு மாநில சுயாட்சி உணர்வோடு பொருளாதார ரீதியாக மற்ற விஷயங்களுக்கு அவர் போகல. பொருளாதார ரீதியாக மாநிலங்களுக்கு சுயாட்சி தரப்படுவது இந்த நாட்டின் வளத்தை பெருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே நிமிஷம், இப்போ டெல்லிக்கு காவடி தூக்குறது மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு டெல்லி காவடி தூக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த திட்ட கமிஷன் இல்லாத பட்சத்துல மாற்று ஒரு கமிஷன் ஒன்று வேற ஒரு அமைப்பு உருவாக்க போறப்போ அப்போ தமிழக அரசோ மற்ற மாநில அரசுகளோ டெல்லியை வந்து நிதிக்காக திட்டங்களுக்காக தொடர்பு கொள்றது எங்க போயிட்டு இது பண்ணணும்? அந்த மாதிரியான 2 விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஃபைனான்ஸ் கமிஷனாக இருக்கும், இல்ல தேசிய வளர்ச்சி குழுவாக இருக்கும். ஸோ அதுல தான் இருக்குமே தவிர்த்து பிளானிங் வந்து நீங்க மாநில அளவில் தான் செய்ய வேண்டியிருக்கும். மாநில அளவில் அதாவது பொதுவாக திட்டக்குழுவுடைய நோக்கத்தை பற்றி நேரு 2 லைனில் சொல்லிட்டாரு. பிளானிங் இஸ் த லீவர் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். திட்டத்தை பற்றி யாரும் சொல்லல, திட்ட கமிஷனுடைய செயல்பாடுகள் தான் நம்ம விமர்சனம் பிளானிங்கிறது எங்க இருந்து வருது? அதுதான் பிளானிங் கமிஷன் ஒரு அரசாங்கம் கேள்வி கேட்டது. அவர் கேட்டதே அதான். இப்ப நீங்க அந்த அமைப்பை சிதைக்கிறீங்க, அமைப்புல பிரச்சனை இருக்கு. புதிய அமைப்பு இந்தியாவினுடைய 2 பெரும் பிரச்சனைகள். இந்தியா வந்து பல மாநிலங்கள் இருக்கிற பன்மைத்துவம் உள்ள ஒரு நாடு. அதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் உள்வாங்கி ஒன்றாகத்தான் இருக்கணும். அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இப்போ நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த நியோ குளோபல் ஆர்டர் இருக்கிற புதிய பொருளாதார கொள்கை அது எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளையும் நசுக்கக்கூடியதாக இருக்கிறது. சைனால அப்படி இருக்கான்னு கேக்குறேன். சைனால ஏற்றுக்கொள்ள விஷயம் சீனால வேற. நான் சொல்ல வர்றேன், வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீனால இதை விட இன்னும் அதிகமான பேசுறீங்க. ரொம்ப தவறானது இல்ல சொல்றேன். சீனால முதலாளித்துவம் இல்லையா அங்க இல்ல இருக்கிறேன் சொல்றேன். இப்ப அதுக்கான ஆதாரங்களோட நான் அங்கேயும் திட்ட கமிஷன் எடுத்தப்பட்ட இதே திட்ட கமிஷன் அவங்க எடுத்துட்டாங்க. சோவியத் ரஷ்யாவில திட்ட கமிஷன் எடுத்தப்பட்டது, சைனாவிலும் திட்ட கமிஷன் 79 சொல்றேன். இருங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? உணர்ச்சி வசப்படல, அதெல்லாம் நீங்க ஆதரிச்சிட்டீங்க. இல்ல அதை ஆதரிக்கல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இல்ல. அங்க இருக்க முதலாளித்துவத்துக்கு இருக்கு என்ன வேறுபாடு இருக்கு. அதான் அதாவது சீனாவில் மாவோ காலத்திலிருந்தே சீன கம்யூனிஸ்ட் கட்சி 2 வழிமுறைகளை கையாண்டது. வெறும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மட்டும் அவங்க வைக்கல. இவ்வளவு பெரிய ஜனத்தொகை உள்ள நாட்டில் இண்டஸ்ட்ரி வேணும், அதே போல விவசாயத்தை மேம்படுத்தணும். அதான் 2 லெக் பாலிசி. நாங்கள் 2 கால் இருந்தால் தான் நடைபெற முடியும். அதனுடைய விளைவு தான் அவங்களுடைய பிளானிங்லேயே அது மாதிரி தான் பண்ணாங்க. அதன் விளைவு இன்னைக்கு என்னன்னா, உலகத்தில் மிகச்சிறந்த விவசாய நாடாக இன்னைக்கு முன்னேறி இருக்கு. இந்தியாவில் 1 ஏக்கர்ல நீங்க 100 மூட்டை விளைச்சிங்கன்னா அவங்க 300 மூட்டை 3 மடங்கு அதிகம் விளைவிக்கிறார்கள். இதுல இருக்க எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்ம மாதிரி வெஸ்டர்னைஸ்டு காப்பி அடிச்சு எல்லாம் செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து அப்படியே இதே திட்ட கமிஷன் தான். இல்ல சகோதரர் திட்ட கமிஷன் அவங்களா இருக்கலாம் காரணம். இதெல்லாம் 50,000 கோடி ரூபாய் சரி போகுது. அப்போ என்ன வருகிறது என்று சொன்னால், சீனாவில் ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு தாங்கி தன்னுடைய சொந்த மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, கிராமப்புற மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள்ல நேரடியாக தலையிட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு 50 கோடி பேருக்கு விவசாயத்துல நேரடி வேலை வாய்ப்பு. ஆனா இந்தியாவில் விவசாயிகள் 5 லட்சம் பேர் தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறான். அப்ப 2ஐயும் நம்ம ஒன்னா பார்க்க முடியாது.
அப்ப அங்க இருக்க குளோபலைசேஷனை நீங்க ஏத்துக்கிறீங்க இல்ல அதுதான், அதாவது ஒரு அரசு என்கிற முறையில் அங்கேயும் அந்நிய முதலீடு இருக்கலாம். இருக்கு ஆனா அது லிமிட்டட். நான் தான் சொல்ல வரேன், இப்ப சீனாவுல அந்நிய முதலீடு இருக்கிறது, இங்க நாம கொடுக்குற மாதிரி சிவப்பு கம்பள வரவேற்பு அங்கேயும் கொடுக்கிறார்கள். ஆனா என்ன வித்தியாசம்னா, எந்த கம்பெனியாக இருந்தாலும் அங்க ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா அதை விற்கிறான், அதுல 50% அவங்களுடைய லாபத்தை மீண்டும் அங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இந்த முன்னிபந்தனையோடு தான் அங்க இருக்கு. இன்னொன்னு தொழிலாளி வர்க்க சட்டம், தொழிலாளியினுடைய நலச்சட்டம், அதை எந்த காலத்திலையும் அவங்க கைவிடுறதே கிடையாது. எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதுக்கு உட்பட்டுத்தான் அங்க எம்என்சி போறான். ஆனா இந்தியாவுல எம்என்சி என்னென்ன முன்னிபந்தனைகள் விதிக்கிறானோ அதை உட்பட்டு தான் வாஜ்பாய் காலமா இருந்தாலும் சரி, நரசிம்மராவ் காலமா இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் காலமா இருந்தாலும் சரி, இன்று இப்ப சீதாராம் யெச்சூரி போன்றவருடைய அறிக்கையில வந்து தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, இந்த திட்ட கமிஷனை ஒழிப்பதனுடைய நோக்கம் மாநில அரசுடைய வளர்ப்பதா அவங்க சொன்னா கூட உண்மையான நோக்கம் வந்து தன்னிச்சையான அமைப்பு ஒண்ணு உருவாக்கி எம்என்சிகளுக்கு கொடுத்து டோட்டலா, ஏன்னா மானியத்தை பட்டணும் அருண்ஜேட்லி வேற சொல்லி இருக்கிறாரு, அதையும் கோரலேட் பண்ணி அவர் இந்த குற்றச்சாட்டு முழுக்க அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார். சில சமயம் வந்து உண்மைகள் வந்து சத்தியமேவ ஜெயதேன்னு தான், உண்மையை நீங்க வந்து மறைக்கவே முடியாது, அது எப்படி இருந்தாலும் வெளிப்பட்டே தீரும்ன்றது. அதான் அவர் சொன்னாரு, விவசாயத்தை வந்து நம்ம நாட்டுல நசுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டுல விவசாயத்தை நசுக்கினது யார்? இதே திட்டங்கள் 5 ஆண்டு திட்டங்கள் அல்ல, அதுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும். விவசாயத்துக்கு நீங்க வந்து உரங்கள் மானியம் தரோம் அப்படின்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட வருடத்துக்கு 50,000 கோடி ரூபாய் விவசாயத்திற்கு உரத்திற்காக தரப்படுகின்ற மானியம் சொல்றது. அதுல 10 பைசா கூட விவசாயிக்கு போய் சேர்றது கூட. ஏன்னா இந்த 50,000 கோடி ரூபாய் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துக்கான உரம் தயாரிக்கின்ற உர கம்பெனி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, மல்டிநேஷனல் கம்பெனிக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் போகுது மானியம். அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் சொல்றேன், கெமிக்கலுக்கு போகுது. அவர் என்ன சொல்றாரு, அதாவது மானியம் நீங்க அதிகம் கொடுக்குறீங்க, அவர் வந்து 120 கோடி மக்களுக்கு மானியம் வர்ற போது அவர் வந்து முழு பூசணிக்காய் ஏன் சோத்துல மறைக்க நினைக்கிறேன். நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய திட்டமே வந்து என்னன்னா நதிநீர் இணைப்பு தான். ஆக நதிநீர் இணைப்புங்கிறது வந்து என்னன்னா வெறும் அர்த்தமற்ற ஒரு காவிரியில அந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் நான் சொல்றேன். அதாவது 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டாளியாக இருக்கு. 5 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சீங்க? அந்த 5 6 ஆண்டு காலம் இருந்தீங்களே, இப்பொழுது என்ன சேர்த்தே பேசுவோம். இப்ப என்ன நடைபெற போகின்றது என்பது இந்த திட்டத்தில் இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. நதிநீர் இணைப்பு என்பது வந்து என்னன்னா, அது நிச்சயமா விவசாய வளர்ச்சியை மனதில் வைத்துதான் அந்த நதிநீர் இணைப்பு பற்ற விஷயம் பேசிட்டு இருக்காங்க. காவிரி பத்தி வர்றாரு, அதுக்கு முன்னாடி பெரியார் இல்ல இவங்க நதிநீர் போன வருஷத்துல நிதி எங்க இருந்து தேசிய கட்சியும் மாறி மாறி பேசுறாங்க. 60,000 கோடி ரூபாய் அதுக்கு நிதி எங்க இருந்து வருது? நிச்சயமா இல்ல. இப்ப ரெண்டு பேரும் சொன்னது ஒரு விஷயம். இப்ப அருண்ஜேட்லி என்ன சொல்றாரு, மானியங்களை ரத்து செய்யணும், உலக கம்பெனிகளுக்கு தாரவா இருக்கிறாங்க. பிபிபி அவரே பிரதமரே சொல்லியிருக்காரு, இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் இருக்க உலகம் முழுவதும் காங்கிரஸ் என்னோட நேரடி குற்றச்சாட்டு தயவு செஞ்சு நீங்க இந்தியா கொஞ்சமா சைனாவுல ஒரு இடத்துல கூட தங்க நாற்கரச்சாலை பத்தி பேசுறீங்க. வாஜ்பாய் காலத்துல ஒவ்வொரு இடத்துலயும் டோல்கேட் போட்டு எப்படி வெள்ளைக்காரன் வசூல் பண்ணாலும் அதே வசூல் நீங்க செய்யல. ஆனா சைனாவுல டோல்கேட் இல்ல. அது என்ன பண்ணாங்க? டோல்கேட் இல்ல. டோல்கேட் இதோட பேர் இருக்கு, கிடையாது. இதெல்லாம் தெரியாம பேசக்கூடாது. தெரியாம சொல்றாரு. ஒரு விஷயம் நான் சொல்றேன், நானு சென்ற ஆண்டு இல்ல உங்களுடைய ஆதரவோடு நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியில தான், அதாவது அந்த டோல் பீரியட் முடிஞ்ச என்ன காலத்தில் வந்து சொன்னீங்களே நாற்கர சாலைங்கிற இடத்துல எல்லாமே நாங்கள் வந்து அது 4 லேன்ங்கிறத 6 லேனா மாத்திரம் நீங்கள் வந்து அதிகமாக சுங்கம் வசூலித்துக் கொள்ளுங்க என்று அவர்களுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்து இந்த மானியம் இந்த திட்டக்குழு குறித்து ஓரளவு வாதம் போயிருச்சு. அதுல அந்த உரையில வேறு சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பா அந்த பெண்கள் பாதுகாப்புல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இதுவரையும் RSS தலைவர்கள், VHP தலைவர்கள் இந்த பெண்கள் பலாத்காரம் குறித்து சொன்ன கருத்துக்கள் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடை குறித்து பெண்கள் உடை ஒழுங்கா போட சொல்லுங்க, 8 மணிக்கு மேல பையனோட பேசக்கூடாது, நாட்டுடைய பாரத பண்பாடு போகுது, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மாறுபட்டு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முதல்ல பையங்களுக்கு ஒழுக்கமா இருக்க சொல்லித்தருங்க, பசங்களுக்கு சொல்லித்தாங்க, பொண்ணுங்களை அப்படி இரு இப்படின்லாம் சொல்லாதீங்க, இந்த ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு ஆம்பளை பையனை ஒழுக்கமா வளங்க அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார்.
இது இப்ப நரேந்திர மோடி அவர்களுடைய மற்ற விஷயங்களை எதிர்ப்பவர்கள் கூட இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு முகமா தெரியுது நரேந்திர மோடி. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்முடைய பிரதமர் அவருடைய இந்த சுதந்திர தின உரையினுடைய தொடக்கத்தை மீடியாக்கள் எழுதுகிற போதே சொல்லுது, நேரு, இந்திரா, மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், நரசிம்மராவ், இன்றைக்கு நம் பதவி போயிருக்கிற மன்மோகன் சிங், இவர்களெல்லாம் பேசாததை இவர் பேசியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார். எனக்கு அதை படிக்கும்போது ஒரு சிந்தனை வந்தது. இவர் சொல்லி இருக்கிறத பூரா படிக்கும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், அப்பாவிகள், வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்காக போராடுகிற வர்க்கங்களுக்கு தான் இவர் ஆலோசனை சொல்லுகிறார் ஒழிய அவருடைய அமைச்சர்களுக்கோ அல்லது அவரை சார்ந்திருக்கின்ற அவர் தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கோ அல்லது ஐஏஎஸ்கள் ஐபிஎஸ்களுக்கோ அல்லது இந்த நாட்டினுடைய மேல்தட்டில் இருக்கிறவர்களுக்கோ அவர் ஒரு ஆலோசனையும் சொன்னது போல் எனக்கு தெரியவில்லை. என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். அதை படிக்கிற பொழுது அதுதான் தெரிகிறது. ஆனால் இந்த 3 மாத காலத்திலே மோடி அவர்களுடைய ஆட்சியை நாம் உற்று கவனித்தால் அவர் இன்னும் குஜராத் மாநிலத்திலிருந்து அவர் இன்னும் பல மாநிலங்களுக்கான தலைவர் என்பதை அவர் மறந்துவிட்டு செயல்படுவது போல் எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. 2, மோடி ஒரு ஜனநாயக தலைவரா அல்லது ஒரு சர்வாதிகார தலைவரா என்கிற ஐயத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது. 3வது, ஜனநாயகம் என்கிற ஒரு போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி பயணம் செய்கிறவரை போல் எனக்கு தெரிகிறது. அருமை சகோதரர் அவர்கள் டெங் ஜியோபிங் அவர்களை பற்றி குறிப்பிட்ட பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். நான் வாழ்ந்த நாட்களில் நான் கண்ட ஒரு மகத்தான ஒரு தலைவர். தன்னுடைய 92, 93வது வயதிலே அவர் இளைஞர் கழகத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டு போகிற பொழுது தன்னுடைய மனைவியின் கரத்தை பிடித்து எங்கே போவது என்று இடம் தெரியாமல் போன ஒரு தலைவன், ஒரு சமதர்மவாதி. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், என் மண்ணில் இல்லாத நிலை வேண்டும் என்கிற கருத்தை தன் உயிர் மூச்சு வரை எடுத்துக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவனை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தலைவரை சிந்திக்கின்ற இவர் இன்றைய மோடியினுடைய ஆடை செலவுகளை பற்றி இன்றைக்கு பத்திரிகைகள் எழுதுகிறது. திட்ட கமிஷன் ஏதோ பாலடைந்த வீடு போலவும் அந்த வீட்டிலே இருந்தவர்கள் எல்லாம் தங்களை வளப்படுத்தி கொண்டவர்கள் போலவும் சித்தரித்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது எனக்கு மிகுந்த வேதனை தருகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஜனநாயகவாதி மாநிலங்களுடைய நலன் என்று சொல்லுகிற பொழுது இந்த குஜராத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் 500 சமஸ்தானங்களை, ராஜ்யங்களை, பல்வேறு தேசங்களாய் பிரிந்திருந்தவைகளை ஒன்றிணைத்த ஒரு மாபெரும் தலைவனுடைய மண்ணில் இருந்த வந்த இந்த மோடி அவர்கள் மீண்டும் ஒரு 500 நாடுகளாக மாற்றி விடுவாரோ என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. இதை அருமை தோழர், அருமை எழுத்தாளர், அருமை நண்பர் அவர்கள் சிந்திப்பார்கள் என்று நான் நிச்சயமாக இந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். உங்களிடம் வைக்கிறது இந்த மானிய பிரச்சனை அவர் சொன்ன விஷயத்துல அவர் ஏதோ மேல்தட்டு மக்களுக்காகத்தான் இந்தியாவில் குடியரசு விழாவும் சுதந்திர தின விழாவும் கொண்டாடப்படுதுன்னா அது நேருவோட கான்செப்டா இருக்கும். அவருடைய உரையிலிருந்து அந்த உரைகள், நேருடைய உரைகள் மேல்தட்டு மக்களுக்காக சொல்லியிருப்பாரா இருக்கும். இந்திரா காந்தியோட உரைகள் மேல்தட்டு மக்கள். இது சுதந்திர தின உரையும் குடியரசு தின உரையும் சாமானிய மக்களோட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அது. சகோதரர், நீங்கள் நிச்சயமாக அந்த மோடி ஐயாவினுடைய உரையை நீங்கள் படித்தால் நன்றாக தெரியும். இந்த நாட்டிலே நடந்த என்கவுண்டர்கள், இந்த நாட்டினுடைய பல்வேறு ஊழல்கள் என்று பேசப்படுகிற அந்த ஊழல்களின் ஊற்றுக்களா என்று நீதிமன்றங்களின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிர்வாகத்துறையைச் சேர்ந்த ஐஏஎஸ்கள் ஐபிஎஸ்களை பற்றி அவர் ஆலோசனை சொல்ல வரவில்லை. ஒரு ஏழை தகப்பன் தன் மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார், ஒரு ஏழை தாய் தன் மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுவா ஒரு சுதந்திர தினத்தினுடைய உரை? இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான உரை என்று பத்திரிகைகள் எழுதுகிறது. பத்திரிகையாளருக்கு தான் அது தெரியும். அதை பற்றி அதிகம் சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் இந்த உரையினுடைய சாரம் அச்சத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது. என்ன அச்சத்தை ஏற்படுத்துகிறது? ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த தேசம் முன்னேறுகிறதா? ஒரு கேள்வி. 42வது அடிப்படை சட்டத்தை ரத்து செய்ய இந்திரா காந்தியோட கட்சி இதை பத்தி பேசுறாரு. அருமை நண்பர் அவர்களே, வாஜ்பாய் அவர்கள் 5 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டவர் தான்.
அவரை காட்டிலும் மோடி தலை சிறந்த தலைவர் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அந்த மாதிரி யாருமே சொல்லல. மோடியின் நீங்கள் சற்று நீண்ட நேரம் பேசினீர்கள். அருமை நண்பர் அவர்களே, நீங்கள் நீண்ட நேரம் நான் சகோதரத்தில் கேட்டு அனுமதி பெற்று அவர்களிடத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் வாஜ்பாயை விட மோடி தலை சிறந்த தலைவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அத்வானி அவர்களை விட தலை சிறந்த ராஜதந்திரி அல்லது தலை சிறந்த வல்லுநர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவர்களிடத்தில் கூட இந்த மாற்றத்திற்கான ஆலோசனை அவர் பெற்றாரா என்பதால் ஐயம் கூட. வாஜ்பாயும் அத்வானி தலை சிறந்த ஒரு நிர்வாகிகள் ஒத்துக்கொள்ளும் போது அவருக்கு நன்றி. இடைவெளிக்கு முன்னால் வந்து இந்த விவாதம் வந்து 2 பேரும் நடைபெற்றப்ப அது சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது போயிருவோம். ஒரு புறம் வந்து பாரதிய ஜனதா அரசு வந்து மானியங்கள் குறைப்பை பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட்ஜெட் அறிவிக்கும் போது வந்து மானியங்கள் குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இடதுசாரி இது உலக வங்கியுடைய அறிவுரை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப திட்ட கமிஷன்லயும் மானியங்கள் போகலைங்கிற விஷயம் தான் வருது. இப்ப நீங்க 2 விஷயமே நீங்க வந்து இப்ப எதை நீங்க ஆதரிக்க எதிர்க்க 2மே ஒரே குற்றச்சாட்டுல நிக்குதா? நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். திட்ட கமிஷன் ஏன் எடுக்கணும்னா மாநிலங்களுக்கான மானியங்கள் வரல, ஆனா அதை எடுக்கிற பாரதிய ஜனதா அரசு மானியங்களை வெட்டணும்னு சொல்லுது. இப்ப இந்த 2 விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மானியங்கள் வந்து இப்போ நெல் கொள்முதல் தோழருக்கு தெரியும். நெல் கொள்முதல் விஷயத்தில் வந்து கூடுதல் விலை கேட்குறாங்க. அப்போ வந்து கூடுதல் விலை கேட்குறப்போ அதை கொடுக்க முடியாத சூழலில் மாநில அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ அதை வந்து மோடி அரசு வந்து வேண்டாம், கொடுக்கக்கூடாது, மானியங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாநில அரசுகளுக்கு வந்து உத்தரவு போடுது. இப்போ இந்த மானியங்கள் பிரச்சனை வருது. இப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இந்த அதிகாரங்களை குறைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குதோ, அதாவது அதிகாரங்கள் குறைப்பது அப்படிங்கிறத விட அதிகாரத்தை வந்து ஒருமுகப்படுத்தி ஒரு பக்கம் கொண்டு போகிற மாதிரி தான் எனக்கு அதை பாக்குது. நாட்டினுடைய வளங்கள் சார், நாட்டினுடைய வளங்கள் மீது முதல் உரிமை இந்த நாட்டு ஏழை மக்கள் அப்படிங்கிற விஷயத்தான் மோடி திரும்ப சொல்லிட்டு அமைப்புகள், அதாவது திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டது ஏழை மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, ஏதாவது எந்தெந்த பேரில் இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க படிப்படியா கலைக்கிறாங்க. கலைக்கவில்லை, அது வந்து அதில் இருக்கின்ற ஊழல்கள் களையப்படுகின்றன. அவ்வளவுதான். நீங்க திட்ட கமிஷன்ங்கிறது வந்து ஒரு தேவையற்ற ஒரு நிலைங்கிறத மற்றபடி வந்து என்னன்னா இந்த நாட்டு மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்கள் வந்து எந்த திட்டங்களும் நிறுத்தப்படல. பட்ஜெட்ல அவைகள் சொல்லப்படவிட்டவைகள் அப்படியே தான் இருக்கின்றன. பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே மாற்றப்பட போவதில்லை. நிச்சயமா. இல்லை, இன்னொரு கேள்வி. இப்ப அந்த மோடி உரையில இந்த விஷயம் குறித்து நிறைய பேசுறோம். இன்னொரு விஷயம் வந்து வகுப்பு கலவரங்கள், மதவாத கலவரங்கள் அனைத்துமே வந்து ஒரு வருடத்திற்குள் முற்றிலும் இல்லாத மாதிரியான ஒரு தேசமான பார்க்க விரும்புகிறேன்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் மீது காங்கிரஸ் நண்பர்களும் சரி, இடதுசாரி நண்பர்களும் சரி தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு, இவங்க கலவரங்களால் வளர்ந்த கட்சி. நம்ம விவாதத்தில் ஒருத்தர் அப்படியே சொன்னார், கலவரங்களால் மட்டும்தாங்க இவங்க வளர்றாங்கன்னு ஒரு இடதுசாரி நண்பர் சொன்னார். திட்டமிட்டு மதத்துவ இசத்தை பண்ணி தான் வளர்றாங்க. பட் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, மத கலவரங்கள் இல்லாத தேசத்தை நான் உருவாக்க ஆசைப்படுறேன், வகுப்பு கலவரங்கள் இருக்கிறது மனவேதனை அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான்? நம்ம நாட்டில் சாத்தான்கள் வேதம் ஓதுவது ஒன்றும் புதிதல்ல, அந்த வகையில் ஓதி இருக்கிறார்கள். உண்மை என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்த 3 மாதத்துல தான் நிறைய வகுப்பு கலவரங்கள் வந்திருக்கு. அதான் கலவரங்களுக்கு புகழ்பெற்ற அமித்ஷா தான் 49 வயதில் இப்போ பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக வந்திருக்கிறார். இதே முசாஃபர் நகரில் மற்ற இடங்களில் நடந்தது, இப்போ பல இடங்களில் தொடர்கிறது. இப்போ நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த வகுப்பு கலவரம் தொடர்கிறது. அப்போ வகுப்பு கலவரங்களை திட்டமிட்டு வன்முறை வாயிலாக வெளிக்கொண்டு வந்து அதன் மூலம் தன்னுடைய வாக்கு வங்கியை உருவாக்கி கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கு அதை எதிர்த்து பேசுவது என்பது ஒரு நாடகமாக பார்க்க வேண்டும். இன்னொன்று அடிப்படை என்னவென்றால், எப்பயுமே வகுப்புவாதம் வன்முறையின் உதவி கொண்டு தான் வளர்கிறது. அது ஒரு கருத்தியல் ரீதியான ஒன்று தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது வன்முறையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். அந்த வகையில் தான் இந்தியாவில் இந்திய வகைப்பட்ட இந்த வகுப்புவாதம் அப்படித்தான் வளர்கிறது. அப்போ சாதாரண மக்கள், சாமானிய மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை தங்களுக்கு ஏதுவாக பயன்படுத்தி மோதல்களை உருவாக்குவது, பிளவுகளை உருவாக்குவது, மக்களை பிளப்பதன் மூலம் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியை தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக அவர்கள் செய்கிறார்கள். மோடியின் உரையை பற்றி நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க. ஒன்று மோடி மிக எளிமையாக உரையாற்றினார். இந்த பாதுகாப்பு குண்டு கண்ணாடி எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. யாரும் கொடை பிடிக்க கூடாது, மழை பெய்தாலும் கூட கொடை பிடிக்க கூடாதுன்னு சொன்னார். அவருக்கு பிடிக்க மாட்டாரு, அவருக்கு யாரும் பிடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. நண்பர் கூட மகிழ்ச்சி அடையலாம், இது மாதிரியான விஷயங்களை இடதுசாரிகள் குறிப்பிடுகிறோம் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா,
தேர்தல் பிரச்சார காலத்தில் அமெரிக்காவிலே கூட மேற்கொள்ளாத பல டெக்னிக்ஸ் இருக்கு. அதையெல்லாம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 200 இடத்துல 3Dல அவர் பேசினார். அதற்கான செலவு என்ன? அதிலேயே நம்ம கோவிந்தாச்சாரியா கேட்டார், 10,000 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் செலவு செய்திருக்கிறது, எந்த நிறுவனம் கொடுத்த பணம், இதற்கான கணக்கு என்ன என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிக அதிகமான செலவு செய்து அவர் உடை இதை பத்தி சொன்னார். உடைக்காக 100 பேர் இருப்பதாக சொல்கிறார்கள். அவருக்கு தகவல், இந்த வரலாற்று தகவல்கள்லாம் சொல்லி தப்பா பேசினார் பார்த்தீங்களா? உப்பு சத்தியாகிரகம் அங்க இது பீகார்ல போய் அலெக்சாண்டர் அங்க வந்தாருன்னு சொன்னது, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தருவதற்காக நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து முழு நேர ஊழியர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி கதையெல்லாம் வருது. ஆக சிக்கனம் என்பது வெளியில சொல்கிறார்கள், நடைமுறையில் அது இல்லை. அதுதான் உண்மை. இன்னொன்று, எல்லா அமைச்சர்களுடைய செக்ரட்டரிஸையும் கூப்பிட்டு எல்லா துறை சார்ந்த செயலாளர்களையும் கூப்பிட்டு இவரே நேரடியாக வர்றாருன்னா இதுதான் பாசிசத்தினுடைய அறிகுறி. இங்க அநேகமாக பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களே பின்னாடி உணர்வார்கள், அந்த கட்சியில் வேறு யாருக்கும் எந்த உரிமையும் இருக்காது, கருத்து சொல்ல கூட உரிமை இல்லை என்கிற அளவிற்கு தன்னெழுச்சியாக இந்த விஷயங்கள் வரும். இது இந்தியா போன்ற நாடுகளில் மாநிலங்களுக்கான உரிமையோ அல்லது மாநில மக்களுக்கான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எத்தேச்ச அதிகாரம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய சைனாவில் வந்து ஜாதி வேண்டும் என்கிறார்கள், சயின்டிபிக் என்று சொல்கிறார்கள். குரு கோபாலத்துடைய சொல்கிறார்கள். சொந்த மாணவர்கள் மீது ஜனநாயகவாதிகள் நீங்கள் என்ன பண்றது? உங்கள்ட்ட முன்வைக்கிறது இந்து பத்திரிகையில் மிக தெளிவான நடந்த கலவரங்களுக்கு அமெரிக்கா எந்த அளவிற்கு உதவியது, இங்க நடந்தா பாகிஸ்தானை பத்தி பேசுறீங்களே, கடைசி கட்டமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. ஜாலியன் வாலாபாக் மிக மோசமான ஒரு படுகொலை. அதை பத்தி நீங்க பேசுங்க. பற்றி பேசுவோம். சோனியா காந்தியினுடைய தனிப்பட்ட குரோத உணர்ச்சி அது நீதிமன்றத்தில் கட்சி தலைமைக்கு இந்த நாட்டுடைய விடுதலை காட்டி கொடுத்தாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இப்ப இந்த குற்றச்சாட்டுல பல முறை வச்சுட்டாங்க இவங்க மதவாத கட்சி இது பிரச்சாரத்தின் போது இடதுசாரிகள் வச்சாங்க, மற்ற அமைப்புகள் வச்சாங்க. இப்ப அமித்ஷாவை சொல்றாங்க இல்லைங்களா, அமித்ஷாவை பொறுப்பாளரை போட்டனாலதான் உத்தரப்பிரதேசத்தில் இடங்களில் ஜெயிக்க முடியுது பாரதிய ஜனதா நம்புறாங்க. அப்ப இது போன்ற பிரச்சாரங்கள் அப்ப எடுபடலையாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வகுப்பாத கலவரம் நடத்தினாங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலுமே மக்கள் மத்தியில அது எடுபடுதா இல்ல இந்த பிரச்சாரம் போய் சேரலையாங்கிற விஷயம் இருக்குல்ல. இப்ப அமித்ஷா பத்தி இவர் சொல்றாரு இந்த விஷயத்துல, ஆனா அங்க அவங்க போட்டனாலதான் வெற்றி பெற்றோம் பாரதிய ஜனதா நம்புது, அது வெற்றி பெற்றிருக்காங்களா? இதுல இந்த மாதிரி விஷயங்கள் எடுப்பாங்க. அதாவது இப்போ இந்த சுதந்திர தின உரையில கூட வந்து வகுப்பு வன்முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த அமித்ஷாவை உத்தரப்பிரதேசத்துல பொறுப்பாளராக கொண்டு வந்தது, அதன் மூலமா கிடைத்த வெற்றி மக்கள் கோக்ரஜார் பத்தி சொல்லுங்க சார். அதற்கு யார் காரணம் சொல்லுங்க. அசாம்ல கோக்ரஜார், அதாவது அமித்ஷா மக்கள் ஜெயிச்சது அசாம்ல கோக்ரஜார் பழங்குடி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது. குற்றவாளி நாட்டுல வந்திருக்கு. இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இப்போ வகுப்பு வன்முறை வேண்டாம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் ரம்ஜான் பண்டிகை நடந்துச்சு. அப்போ பிரதமர் மோடி ரம்ஜான் வாழ்த்து சொன்னாரா? இல்ல. நீங்க
அதை பத்தி அதாவது ரம்ஜான் பண்டிகைக்கு பிரதமர் மோடி வாழ்த்து சொல்லல. அதே சமயத்துல வாஜ்பாயே இந்த இஃப்தார் விருந்து கொடுத்திருக்காரு, ஆனா அதை மோடி தவிர்த்திருக்காரு. இப்போ இந்த ராக்கி ரக்ஷாபந்தன் விழாவில் சாத்வி ரிதம்பரா வந்து ராக்கி கட்டியிருக்காங்க. அந்த விழாவுக்கு அவரு வந்து அதை இப்போ வந்து பார்சிகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆனா வகுப்பு வன்முறை வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிரதமர் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சமமா கருதி ரம்ஜான் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருந்தா, நீங்க சொல்ற அந்த மக்கள்கிட்ட போயிட்டு மக்களுக்காக பேசினாரு பிரதமர் மோடின்னு நீங்க சொல்றப்போ அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன் அதை மோடி தவிர்க்கிறாரு? அவர் வந்து எல்லா மாநில மக்களும் அவருக்கு நடக்க மாட்டேங்கிறது. தமிழ்நாட்டில ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஊர்வலமா தமிழகம் முழுவதும் அனைத்து தப்பா பேசுறது மக்களுக்கான உரைன்னு சொல்றப்போ இந்த எல்லா மக்களுக்குமான உரையாத்தான அது வெளிப்பட்டு மக்களை செயல்படுறதுதான் மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சிக்காரரும் உரத்த சிந்தனை போட்டு ஏன் வேஷம் இல்ல. அவருடைய கேள்வி ரொம்ப தெளிவானது. இந்து யாருக்கு அவருக்கு கேள்வி இருக்கு சார். நான் கேள்வி கேள்வி கேட்க கூடாது. இல்ல நீங்க நான் சொல்லி முடிச்சுறேன். இந்த கேள்வி மிக தவறானது. ஏன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டப்போ நேரடியாக தமிழ்நாட்டிலையும் பதில் சொல்லியிருக்கார். அது தமிழ் சேனலையும் ஒளிபரப்பாயிருக்கின்றது. அவர் ஏன் சொன்னாரு, நான் வந்து குல்லா போட்டால் அது வெறும் வேஷமாகும். அந்த குல்லா வந்து எதுக்காக வேணும் அணியிறாங்க? அது இஸ்லாமிய முறைப்படி பிரேயர் செய்யறவங்க அந்த குல்லா அணியலாம். நான் அந்த மதப்படி அதை பிரேயர் செய்யல. ஆகையால அந்த மதத்தை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குல்லாவை போட்டு அது எல்லாருக்கும் ஒரு சுற்று வரும். நிறைவு பகுதியை அனுமதிக்கல. ஒரு விஷயம், வெளி வேஷங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்வார ஒரு பிரதம மந்திரி அந்த மாதிரி நேர்மையான ஒருத்தர் வாழ்த்தன்மையை தவிர்த்து அவரை திட்ட கமிஷன் கலைக்கப்பட்டது விவாதத்தினுடைய மையப்பொருள். மதவாத பிரச்சனைகள் முற்றிலும் இருக்காது என்பது அவருடைய சுதந்திர உரையினுடைய அடுத்த கருத்து. இவைகளை பற்றிய மைய வாதங்களை எடுத்துக்கொண்டால் திட்ட கமிஷனை கலைத்ததாக இருக்கட்டும், அவர் இனிமேல் மத கலவரங்களே இருக்காது என்று அவர் கொடுத்த வாக்குறுதியாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அவருடைய சர்வாதிகாரத்தை காட்டுகிறது. ஒன்று. இரண்டு, பாரதிய ஜனதா அதிகாரத்துக்கு வந்ததே இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அந்த உணர்வுகளின் மூலமாக பெற்ற பதவிதான் இது. நிச்சயமாக அதனுடைய விளைவை அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள். பாரதிய ஜனதாவினுடைய மற்ற தலைவர்கள், இன்றைக்கு மூத்த தலைவர்களாக இருக்கிற வாஜ்பாயாக இருக்கட்டும், அத்வானி ஐயாவாக இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், வெளியே போன ஜஸ்வந்த் சிங்காக இருக்கட்டும், யஸ்வந்த் சிங்காக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் விரைவில் இதற்கான பலனை அனுபவிக்க போகிறார்கள். மோடியினுடைய ஒரு விஷயம், இந்த நாட்டில் வந்து என்னன்னா, நேர்மையாக பேசுகின்ற ஒருவர், நேர்மையாக செயல்படுகின்ற ஒருவர் முதல் முறையாக பிரதம மந்திரியாக வரும்போது முதல் முறையா அவர்தான் நீங்க இந்த மாதிரியான ஒரு நேர்மையான செயல்பாடுகளையும் கொண்டவராக இருக்கின்றார். அவர்கள் மீது விமர்சனம் வருவது இயற்கையான ஒரு விஷயம். விமர்சனங்கள் வரட்டும், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி தீர்ப்பு மக்கள் கையில் என்பதால் நிச்சயமாக அது மக்களிடம் விட்டு நிச்சயமாக மக்கள் இறுதி தீர்ப்பை வழங்கும் நாள் தூரத்தில் இல்லை. மோடியினுடைய சுதந்திர தின உரை முழுக்க மக்களை திசை திருப்பதற்கான உரையை தவிர நடைமுறையில் மக்களுக்கான வாழ்வியல் பிரச்சனையில் தீர்ப்பதற்கான உரையாக இல்லை. அது ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்குற போது இன்னொன்று. இரண்டாவது என்னன்னா, மோடி பிரதமர், அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக குறுக்கி பார்க்கக்கூடாது, அல்லது அவர் பெற்ற RSS சன்னியாத அங்கே பெற்ற அந்த இதை வைத்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு பிரதமர் என்கிற முறையில் இந்தியா ஒரு உபகண்டம், பல மொழி, பல இனம், பல கலாச்சாரங்கள், உணவு, பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் நிரம்ப வேறுபாடுகள் உள்ள நாடு, பல மதங்கள் இருக்கிற நாடு. ஒரு மதத்தின் மீது சகோதர பிரச்சனைப்படி குல்லா வைப்பது தேவையில்லை, அவர் சொன்னது போல நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வாழ்த்து சொல்வதில் என்ன இருக்கிறது? ஏன் வாழ்த்த மாட்டானுங்கிறார்? ஏனென்றால் அதிலே தான் சூட்சுமம் இருக்கிறது. எனவேதான் இவர்கள் அடிப்படையிலே மதவெறியர்கள், குறுகிய எண்ணத்திலே இருக்கக்கூடியவர்கள்.
சகோதர மதத்தை சார்ந்தவர்களுக்கு கூட ஒரு மத ரீதியான வாழ்த்தி சொல்ல மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை உருவாக்குவதற்கு பாடுபடுவார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும். நிச்சயமா அவங்களோட நிறைவு. இப்போ இந்த மோடியோட உரையில வந்து பல்வேறு விஷயங்கள் பேசணும். இப்போ வந்து இந்த மத கலவரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து மோடி இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த மோடியோட உரையில வந்து கழிப்பறைகள் பற்றி அதிகம் முக்கியமான விஷயமா அது பேசியிருக்காரு. 2006 இதே மோடி குஜராத் முதல்வராக இருந்தப்போ ஒரு மதம் தன்னுடைய வீட்டு பெண்களை பர்தா அணிந்து செல்ல வலியுறுத்தும் ஒரு இனம் மதம் கழிப்பறைகளை வீட்டில் கட்டி கொள்ளாமல் இயற்கை உபாதைகளுக்கு வெளியே அனுப்புகிறது அப்படின்னு மோடி சொன்னார் 2006. இன்னைக்கு அதே மோடி கழிப்பறை பிரச்சனைங்கிறது முஸ்லிம்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, பொதுமக்கள் பொதுவான எல்லாருக்குமான பிரச்சனை அப்படின்னு நகர்ந்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த பாசிட்டிவான விஷயத்தை தான் ரம்ஜான் வாரத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க பிரதமர் மோடி அப்படிங்கிற அடிப்படையில். நிச்சயமா பாசிட்டிவான விஷயங்கள் இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். ஏன்னா 2006 இப்போ 2014 ஒரு மாற்று கருத்துக்கு வந்திருக்காரு. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் இருக்கணும். அப்போ அதுதான் வந்து ஒரு பிரதமருக்கான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் பல்வேறு தரவுகள் கொண்ட பல்வேறு விஷயங்கள் ஆதாரங்களுடன் எடுத்துரைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். அதாவது பிரதமருடைய இந்த சுதந்திர தின உரையில் பேசப்பட்ட விஷயங்கள் பல பாராட்டப்பட வேண்டியது இருக்கின்றது. பல விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வந்திருக்கிறது என்ற போதிலும் இன்னும் ஒரு முழுமையாக இன்னும் அனைத்து மக்களுக்குமான அனைத்து மதத்திற்குமான விஷயங்கள் இல்லை. அவர் இன்னும் பெரும்பான்மையான மதத்திற்கான ஆளாகவே இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் தரப்பினர் இங்கு முதன்மைப்படுத்தினர். அதுவும் இந்த புதுவா திட்டக்குழு போன்ற விஷயங்களில் மாநில அரசு பாதிக்கப்பட்டிருக்க உண்மையாக இருந்த போலும் அமைப்பையே மாற்றுவது என்பது அச்சத்திற்குள்ளாக்குவது என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தினர். ஆனால் பாரதிய ஜனதா தரப்போ அவர் மிகவும் நேர்மையாக வெளிப்படையாக செய்து கொண்டு இருக்கிறார். இதுவரை செய்தவர்களிலிருந்து அவர் வேறுபட்டு செய்வதால் இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி அவர் எல்லா மக்களுக்குமான வளர்ச்சி என்பதை நோக்கிதான் செல்கிறார். திட்ட கமிஷனிலிருந்து எல்லாம் கலைக்கப்பட்டு ஒரு நேர்மையான அனைத்து மக்களுக்குமான கிடைக்கக்கூடிய வழியைத்தான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற கருத்தை இங்கு அழுத்தமாக பதிவு செய்தது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமது நிகழ்ச்சியில் எடுத்துரைத்த இந்திய பொது உடைமை கட்சியை சேர்ந்த லெனின் அவர்களுக்கும், எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பால் அவர்களுக்கும், வழக்கறிஞர் பால் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தம்.